Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நாம ஒரு மூணு பொருள் வச்சு நெய் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளவு தண்ணி நமக்கு தேவைப்படாது. தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு சக்கரை நெய் எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கோங்க. ஒண்ணா கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு நெய் சக்கரை எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நீங்க எவ்வளவு பிசைறீங்களோ நெய்யெல்லாம் அப்பதான் மாவு கூட நல்லா சேர்ந்து வரும். நம்ம இப்ப வெளியவே போக முடியாது அப்படிங்கற ரீசன்னால வீட்ல தான் எல்லாமே செஞ்சாகணும். ஏன்னா வெளியில போய் வாங்குறதுக்கும் கஷ்டம் தான். சோ வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பயப்படாம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே ட்ரை பண்ண பாருங்க. நல்லா மாவு சேர்ந்து வரணும். பாருங்க நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நீங்க கையில புடிச்சா புடிக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க பிசையணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைச்சுக்கோங்க. நம்ம இப்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போறோம். சோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைம் தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா சக்கரை இருக்குறதுனால கொஞ்சம் பிசுபிசுன்னு ஆயிடும். அப்புறம் நல்லா இருக்காது. சோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எப்பவுமே ஒரு ஸ்நாக் வீட்லயே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் வைக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சிட்டு நம்ம அதுக்குள்ள அவனை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இது அவன்ல செய்ய போறேன். நீங்க இது குக்கர்ல கூட செய்யலாம். நான் இன்னொரு நாளைக்கு குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம அவன்ல செய்யலாம். அவன்ல வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு பேக் மோட்ல 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண போறேன். சோ அவன் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேல இது பட்டர் பேப்பர் போட்டு சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். நான் பசஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன உருண்டைகளா உருட்ட போறோம் இப்போ. இது நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா நீங்க மைதால செஞ்சாதான் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அதே ஃபீலிங் கிடைக்கும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் போகும்போது பொட்டி கடையில வாங்கி சாப்பிட்டிருப்போம். நான் நிறைய வாங்கி சாப்பிட்டிருக்கேன். சோ நம்ம பசங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. ஏன்னா நம்மலாம் இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சோ நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. சோ சின்ன உருண்டைகளா புடிச்சி நல்லா கொஞ்சம் வெடிப்பில்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. உருண்டை புடிச்ச அப்புறம் நம்ம குக்கீஸ் தெரியும் இல்லையா? குக்கீஸ் மாதிரி தட்டிக்கோங்க. பட் ரொம்ப மெலிசா வேணாம். கொஞ்சம் தப்பமா பேடா இருக்கும் இல்லையா? பால்கோவா அந்த சைஸ்க்கு தட்டிக்கோங்க. அந்த சைஸ்ல தட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசா தட்டினீங்கன்னா ரொம்ப பிஸ்கட் மாதிரி ஆயிடும். நம்ம மெலிசா இருந்தா ரொம்ப கடையில வாங்குற பிஸ்கட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த நெய் பிஸ்கட் எஃபெக்ட் கிடைக்காது. சோ கொஞ்சம் அந்த பால்கோவா பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. சோ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நெய் பிஸ்கட் அவனுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்குது. வாங்க அவனுக்குள்ள வச்சிடலாம். நான் இன்னைக்கு பேக் மோட்ல வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். பாருங்க 20 மினிட்ஸ் டைமர் செட் பண்றேன். 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் ஆச்சுனா கீழ நல்லா நமக்கு ஒரு கோல்டன் பிரவுன் மாதிரி வந்துடும். சோ அது வரைக்கும் பேக் ஆகட்டும். பாருங்க 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்குள்ள இருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் அவனுக்குள்ள இருந்து எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். சோ ஆல்வேஸ் துணி யூஸ் பண்ணுங்க. இல்ல gloves இருந்தா gloves யூஸ் பண்ணுங்க. பாருங்க நம்மளோட நெய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆறட்டும். இல்லனா முதல்ல கை வச்சீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். சூடாவும் இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருக்கு.
நம்ம கடையில் சாப்பிட்ற அதே மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பிஸ்கெட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.